18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பாரில் வழக்கம் போல இன்னைக்கும் உங்களுக்கான பல்வேறு விஷயங்களை அப்படியே எடுத்து வச்சிருக்கிறோம். ஒன்று ஒன்றா போடுவோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறமேட்டு படுக்க தூங்க போங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். சீனுப்பு. அடுத்து நம்ம ராகுல் அண்ணாச்சிக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது வாக்காளர்களுடைய வாக்கை பூரா திருடி பிடிச்சி தேர்தல் ஆணையம் அதை வெளிக்கொண்டு வந்தது என்னுடைய தலையாய கடமை. இந்தா வாருங்கன்னு சொல்லி ஏற்கனவே ஒன்று பண்ணார். இப்போ ஒரு 2 புக்கை தூக்கிட்டு வந்து போட்டு இதுலையும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கார். உடற்பயிற்சி கூடத்துக்கு போனோம்னா நம்ம ஆளுங்க ஊரா அப்படியே புச்சப்பள்ள பராக்கிரத்தை காட்டி அப்படி நிற்பாங்க இப்படி நிற்பாங்க அப்படியே ஆசை. ஆனால் இங்கே ஒரு உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்ணு மட்டும்தான் வெளியில் தெரியுது. எந்த ஊரில் எப்படி பண்ணுறாங்கன்றதை மட்டும் பாருங்க. ஒரு காரை எந்த அளவுக்கு அடிச்சு நொறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அசாமில் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த காருக்குள்ள ஆட்டை திருடிட்டு போயிருக்காங்க களவாணி பேளுங்க. அது நல்ல சொகுசுக்காரன். அந்த காரை வெளுவெளுன்னு வெளுத்து விட்டாங்க. ஏன் தான் இப்படி காரை போட்டு ஆட்டையை போடுறீங்களா? ஆட்டை அதான் தெரியல. ஒரு பாப்பா என்ன பண்ணிருக்கு, சுவிங்க வாயில போட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்த புள்ள திடீர்னு லவக்குன்னு முழுங்கிருச்சு, மூச்சு திணறி போச்சு. பக்கத்தில் இருந்த அண்ணனை பார்த்து அப்படியே கையை காட்டணும்னா அவருக்கு நிலைமை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். பாப்பாக்கு ஏதோ மூச்சு திணற ஆகி போச்சுன்னு தடதடன்னு ஓடியாந்து முதுகுல டப்பு டப்புன்னு தட்டி கப்புன்னு சுவிங்க வெளியே எழுதி விட்டார்லா. அந்த அண்ணனுக்கு ஒரு பாராட்டு. அப்படியே நேராக கவுண்டருக்குள்ள போனோம். எடப்பாடி ஐயா அப்படி சும்மா கும்முன்னு உட்காந்துருக்காரு. அப்படியே உட்காந்தோடனே அவராகவே ஆரம்பிக்கிறாரு. அதாவதுங்க, நானு அமித்ஷாவையா பார்க்க போனேன். டயர்டில் அப்படியே கர்ச்சீப் எடுத்து மூஞ்சியை தொடச்சேன். உடனே மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு வெளியில் வந்தாரா ஏன்னு சொல்லி முதலமைச்சர் என்னை பார்த்து கேட்குறாராமா. நான் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணாங்க, எங்களுக்குள்ள 1000 இருக்கான், 50 கூட இருக்கான். ஆனால் சட்டையை கிழிச்சு போட்டது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லைன்னு அப்படியே நைஸாக ஒதுங்குறார். இன்றைய தினம் பேசுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஏதோ நான் வந்து முகத்தை மறைச்சிட்டு வந்த மாதிரி பேசுகிறேன். முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு எல்முனை அளவும் இல்லை. முகத்தை துடைத்தே நீங்கள் பத்திரிகையில் அதை சரியான முறையில் எடுத்து காண்பிக்கிற விதமாக காண்பித்து விட்டீர்கள். அது ஒரு விருப்பான செய்தியை உங்கள் பத்திரிகை வேண்டும் என்று எடுத்ததாக தான் நான் பார்க்கிறேன். இதே ஸ்டாலின் நான் பெரும்பான்மையை நிறைவேற்கின்ற போது சட்டை கிழித்து கொண்டு வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் சட்டை கிழித்து கொண்டு வருவார்கள்? துறை அமைச்சரை சந்திப்பதை மட்டும்தான் நீங்கள் கேட்க. அதுக்கு பிறகு அவர் கால நேரம் ஆகின்ற பொழுது இருக்கின்றவர்கள் சாப்பாட்டுக்கு போகணும், அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, அவர்கள் போய் நீங்கள் போய் சாப்பிடுங்க, நேரம் ஆகுது. அவர் சில டிஸ்கஷன் இருந்தார். அதை முடித்த பிறகு என்னை அழைத்து பேசுவதாக சொன்னார். அதனால் நீங்கள் நேரம் எந்த நேரம் முடியும்னு தெரியாது, அதனால் நீங்கள் வீட்டுக்கு போனால் நான் கார் இல்லை, நான் இவர்களை போய் பல கார் என்கிட்ட கிடையாது, நாங்கள் தான் அரசாங்கம், அதுதான் ஏற்கனவே நீங்கள் தான் தெரியுமே, இந்த காரில் மாதிரி போனாங்க, அந்த கார் இல்லாத காரணம் கிடைக்கிற காரில் போக வேண்டியதுதான். நான் வந்து அவர்கள் மாதிரி பெரிய தொழில் அதிபர் கிடையாது. அவர்கள் மாதிரி ட்ரெஸ்ட்டில் பல கோடி பல்லாயிரக்கணக்கான கோடி எனக்கு கிடையாது. அதனால் அதனால தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி தான் அரசாங்க காரில் எடுத்துகிட்டு போனேன். புரியுதுங்களா? அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சி செய்யணும்னா
ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்து இன்னொரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த தெளிவிலேயே நீங்க எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அதாவது உட்கட்சியில 1000 பிரச்சனை இருக்கும், குறைஞ்சது 58வது இருக்கும். அந்த 58க்கு நாங்க ஆக்ஷன் எடுப்போம். அதுல தான் ஒரு ஆக்ஷன் ஒருத்தர் உள்ள உட்காந்து குடன்னு குடைச்சாரு. அவரை அம்மா என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி டக்குன்னு நாங்க நீக்கி விட்டோம். அது செங்கோட்டையன் தான் நீக்கணும்னு நான் என் வாயால சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அண்மை காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சி கட்டுப்பாடை மீறி சில பேர் செயல்படுகிறார். மாண்பு அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுகளிலும் சரி, யாரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் தலைமை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். அதன் பேரில் தான் நாங்கள் சில நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சார் இப்போதான் எடுத்தாச்சுல்ல, அது தளவ முடியும். அதெல்லாம் உட்கட்சி வர அதில் பகிரங்கமாக பேச முடியும். இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, எனக்கு வேட்டு வச்சா நான் சும்மா இருப்பேனா, நானே ஐயோ பாவம் அப்புறம் அப்படி நிற்காரு, அவரை நம்ம கூட கூட்டுக்குருவோம், அப்படியே லேசாக குக்கக்குருவோம் வேக வச்சு ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு கூப்பிட்டா என்னையவே உள்ள வச்சுக்கிட்டு குடன்னு குடைஞ்சி எனக்கே வேட்டு வச்சா நான் சும்மா இருப்பேனா, அதான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் யாருங்கிறத நீங்கள் பாருங்கள். 19/12/2011 19/12/2011 19/12 அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் டிடி தினகரன் வந்து அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டது. இது அம்மாவுடைய கையெழுத்து. அதுக்கெல்லாம் பார்த்துங்க. 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வர. அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கம் வந்தார். அவர் என்னை பற்றி பேசினார். இது தேவையில்லை. எந்த உள்நோக்கத்தோட பேசுற எனக்கு புரியல. ஏன்னா ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு பாரத ரத்னா, சிலர் இந்திய நாட்டுடைய உயர்ந்த விருது பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லல. இது என்ன உள்நோக்கத்தோடு பேசுறேன்னு புரியல. அப்படியே எடப்பாடியா இன்னொரு விஷயத்தை நேக்க பண்ணார்ல, அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நீங்க பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு போய் அமித்ஷா சொல்லியிருக்காரு. சடக்குன்னு நம்ம ஐயா கிருஷ்ணசாமி ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏங்க செவனேன்னு போனீங்கன்னா உங்க வேலையை மட்டும் பார்த்து வர வேண்டியானே, அமைதியா இருக்கிற ஊர்ல எதுக்கு தேவையில்லாத கலவரத்தை உண்டு விடுன்னு நினைக்க, அந்த ஒத்த பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளே அரசியல் பண்ணுவியா, காட்டமா கேட்காரலா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர். இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற பொழுது தேவையில்லாமல் சர்ச்சைக்குரிய விஷயங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு தரப்பை நீங்க முழுமையாக திருப்திப்படுத்த முடியுமா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனா அதுக்கு எதிரான தரப்பு உங்களுக்கு எதிராக திரண்டுருவாங்க. அதான் இருக்கக்கூடிய நிலைமைகள். அதனால அவர்கள் அரசியல் ரீதியாக நீங்க தினகரனோடு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நீங்கள் அரசியல் ரீதியாக தீர்த்துக்குங்க. ஓபிஎஸ் அவரோடு இருக்கக்கூடிய பிரச்சனை அது உங்கள் சகோதரர்கள் நீங்க எல்லாரும் பெரிய வேறுபாடு அதை நீங்க பேசிட்டு. ஆனால் இது சமூக முரண்பாடுகளை உருவாக்கக்கூடிய மாதிரி எந்த விதமான நான் அந்த பேர் வைப்பேன், அந்த பேர் வைப்பேன், அது கொடுக்கலாம், இது கொடுக்கலாங்கிறதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான நிலைமையை சீரழித்து விடும் என்ற கவலையை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படியே தமிழிசை அக்கா வந்தாங்க, புத்துணர்வு பெற்ற அக்கா மாதிரியே இன்னைக்கு பேசினாங்க. என்னன்னா இங்க வருங்க, நீங்க ஆட்சியில இருக்கீங்க, ஆனா புழுவா பண்ணுதிய, ஒரே புழுவா பேசுதிய. நாங்க அப்படி இல்லை, ஆனா உங்களுடைய இம்சை தாங்கல. நீங்க எங்களை என்ன சொல்லுதிய, அப்படி இங்க திணிக்கவங்க, அது இங்க இது இங்க ரொம்ப கடுப்பேத்துறிய. 26ல உங்களை தொடச்சு தூக்கி போட்டு நாங்க உட்காரலன்னா எங்களை என்னன்னு கேளுங்க. அது முப்பெரும் விழாவா முற்றிலும் பொய்கள் விழாவான்னு எனக்கு தெரியல. ஏதோ மத்திய அரசு கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்துல உரிமைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்திற்கு இவர்கள் தான் இந்த உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு மட்டுமே 127.5 கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. ஆனா நீங்க உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தினீங்களா? ஆக மக்களின் உரிமையை, கிராமத்து மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கிறது. இவங்க மாநில உரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏதாவது
அடக்குமுறையா திணிப்புகள் நடைபெறுகிறதா? என்ன திணிப்பு, என்ன அடக்குமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஆக திணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம், அடக்குமுறை செய்யும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஸ்டாலின். நாங்க சொல்கிறோம், இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். அடுத்து இந்த தம்பி இருக்கிற நான் எங்க அண்ணனை 26ல முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு தான் இந்த பக்கம் போவேன், இலைய போட்டு சாப்பிடுவேன்ற சொல்ற அளவுக்கு சொல்றாரு நம்ம அண்ணாமலை அண்ணாச்சி. எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள். உங்களுக்கு தெரியும், 2014 என்டிஏவுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர் தலைமையில இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, தமிழகத்தில் என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம், கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள். ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம், எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம். இங்கே நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது முக்கியம் இல்லை, முதலமைச்சராக அந்த வாக்கு யாருக்கு போகணுங்கிறதா முக்கியம். அதுவும் சரியான நபருக்கு செல்லணும், அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் உழைக்கிறாங்க. இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். மற்றபடி ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொல்றாங்க, அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன். அப்படியே அண்ணாமலை அண்ணாச்சிக்கு இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழகா, அவரவே போலீஸ்காரல அதனால கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது உங்க கட்சி தேஞ்சு 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 வாஞ்சு போகுது, திமுக அதை அப்படியே கபலீகரம் பண்ணி பிசுக்குது. இது ஏன் கணக்கு தெரியுது, உங்க கணக்கு தெரியல? இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கறது தெரியுமா? செல்வ பெருந்தகை அண்ணாச்சிட்ட கேட்காரு. ஆனா காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சின்னு மாத்திரலாம். ஏன்னா திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். வடகிழக்குல எல்லா மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தை தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சியில் இருக்கும். தொடர்ந்து ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை குஜராத்ல, மத்திய பிரதேசல, ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்திருக்கின்றோம், கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், புதுச்சேரியில கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை இடத்துல ஆட்சியில் இருக்குன்னு கேட்கணும். அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலிலும் நம்ம கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வைத்தறிச்சல்ல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இதே அறிவுரை தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும்போது நீங்களும் பக்கத்துல இருந்து எட்டி பாருங்க, அதுல உங்க முகம் தெரியும். உங்க கட்சி இன்னைக்கு அதல பாதாளத்துல தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு. எனக்கு அவர்களும் துரதிருஷ்டவசமா அறிவுரை கொடுக்கறாங்க. இதை விட நாம் என்ன சொல்றதுங்க ஐயா? அப்படியே நம்ம சீமான் அண்ணாச்சி வந்தார், அவர் கொஞ்சம் காண்டில் இருக்காரு சமீப காலமா. இப்போ அந்த காண்டோடைய ஒரு விஷயம், நீங்க பெரிய ஆளு, உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னா சத்தம் காட்டாம ஜெயிச்சுட்டு சர்ன்னு போக வேண்டியானே, என்னத்துக்கு ஓட்டுக்கிட்டு மீட்டிங்கை போட்டுட்டு மைக்க பிடிச்சிட்டு கையாமையான்னு பேசுறீங்க, எங்களை மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு சொல்றார். இப்போ யாருமே என்னை வீழ்த்த முடியாதுன்னா நான் தெருவில் நின்றுட்டு எவனுமே என்னை வீழ்த்த முடியாதா வாங்கடா அப்படின்னா நீ பயந்துட்டான்னு அர்த்தம். தம்பி ஒத்தையில் போகும்போது நீ பாட்டு பாடினீன்னா நீ ஏதோ பயப்படுறான்னு அர்த்தம். யார் பேய் வந்துருமா பிசாசு வந்து, நாங்கள்லாம் சுடுகாட்டை கிடக்கும்போது சின்ன பிள்ளையில பாடிட்டு போவோம். அந்த மாதிரி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாதுன்னா எப்படி? எங்கள் ஊரில் புலி வருது எல்லாரும் வந்து என் மேலே ஏறி படுத்துக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அரை ஓட்டு காவோட்டு புள்ளி ஓட்டையெல்லாம் கூட வச்சுருக்காப்புல. அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படின்னு சொல்லுங்க. வீழ்த்த முடியாதுன்னா துணிவா இருக்குது, அவ்வளவு வலிமையா இருக்கிறோம், அமைதியா தான் இருக்கணும். ஆழ்கடல் போல இருக்கணும், ஓரக்கடல் போல வந்து அலையா அடிச்சுக்கிட்டு சலசலன்னு சத்தம் போட்டு விடக்கூடாது. இது ஒரு பேச்சு, எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னா எதுக்கு இவ்வளவு கூட்டணி தேவைப்படுது, எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது? ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுறான், இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேரார்வம் கொண்டு கூடுற ஏதாவது ஒன்று காட்டு.
என்ன பேசுறான்னு கேட்டு தலைவர் பேசிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சு போகுது. நேற்று உங்க மாநாட்டிலே பாதி பேர் போயிட்டான். உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பிஸ்கட்டு, வேற என்ன இருந்துச்சு, தண்ணி போத்தல், நாற்காலி மேல இருக்கு, உட்கார ஆள் இல்ல. அப்ப மைசூர் பாக்கு, அப்ப கூட்டத்தை கேட்க வந்தது யாரு தெரியுமில்ல? இந்த பிஸ்கட்டு, மைசூர் பாக்கு, இந்த மிச்சர், தண்ணி போத்தல், மாநாடு அதுக்குத்தான். அப்படியே அண்ணன் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு, தம்பி நீங்க நல்லா நடிக்கிய, அப்படியே அரசியலுக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யலான்னு நான் தான் கூப்பிட்டேன். வந்த தம்பி செவனேன்னு ஏன் கூடலாம் வந்திருக்கிறோம், இந்த பக்கம் அண்ணாவே இந்த பக்கம் பெரியாரும் தூக்கிட்டு வந்தா நான் என்ன சும்மா இருப்பேனா? கூப்பிட்ட வந்தவனுக்கு நல்லா வலிக்க முடியா, அதனால இப்ப குப்பாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க. தம்பி நான் வந்து இங்க பாருங்க, ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்லை, கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன், ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு. ஒரு பேசிட்டு கூடாது. ஏன் அப்படி வரேன்னு சொன்னோம், வரணும்னு சொன்னோம். நீ வரும்போது பெரியாரு, அண்ணா, எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான். என்ன கண்டா திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அதிமுக, இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க? எம்ஜிஆர். இது ரெண்டு தனித்தனியா இருக்கு. ரெண்டையும் ஏற்று சண்டை போட்டுக்கணும், ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க. இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவாள் நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும். ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரப்பல. என்னைய கொல்லணும்ட்டு என்னை பெத்த அப்பனை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படிற அவன் பெத்த புள்ளதானே நானு. இது என்ன கோட்பாடு? ஏன் எடுத்துக்கிட்டீங்க? இந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம், அண்ணாதுரை அவர்களை ஐயாவை எடுத்துக்கிட்டோம், பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும். அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது? அதான் சொன்னீங்க, அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு. உஷாருக்குள்ள போறோம். அதாவதுங்க எப்பயுமே நாம என்ன செய்யலாம், தங்க நகையை பத்திரமா பாதுகாக்கலாம், உஷாரா இருக்கலாம். பணத்தை பாதுகாக்கிறதுக்கு உஷாரா இருக்கலாம். காதை பாதுகாத்து இருக்கிறதுக்கு உஷாரா இருக்க முடியுமா? இனிமே காதுக்கு ஹெல்மெட் போட்டுக்கிறோம் போல் இருக்கு. கன்னியாகுமரியில் மாமியாருக்கு மகளுக்கு வரதட்சணை சம்பந்தமா சண்டை. மாமியார் என்ன பண்ணிருச்சு, சடக்குன்னு பாஞ்சு மருமக காதை கடிச்சிருச்சு. அப்புறம் பாவம் ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. இனிமே மருமக்க மார்கெட்லாம் காதுல ஏதாவது மாட்டிக்கங்க, அவ்வளவுதான். அடுத்து வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா ஓட்டுங்கன்னு சொல்றோம், ஆனாலும் கேட்க மாட்டீங்க. மழை டயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா ஓட்டணும்னு சொல்லுதான், அதுவும் கேட்க மாட்டீங்க. ராமநாதபுரத்தில் இந்த சரக்கு வாகனம் சர்ன்னு போயிருக்கும் போலுக்கு வலிக்கு டமுட்டின்னு மோதி பக்கத்தில் இருக்க காரப்பூரை நசுக்கி எல்லாருக்கும் டேமேஜ். செலவு தானே. அதாவது இன்றைய காலத்தில் தங்கம் வாங்குறதும் கஷ்டம், பாதாம் பருப்பு முந்திரி வாங்குறதும் கஷ்டம். அந்த அளவுக்குள்ள தான் ஒரு அக்கா என்ன பண்ணி இருக்கு, நேராக போய் கடையில் போய் அந்த இதை எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கிட்டு திருப்பிடுவோன்னு ஒரு 2-3 கிலோ பாதாம் பருப்பு டப்பா எடுத்து பைக்கில் விட்டு அது வாட்டு கிளம்பிடுச்சு. ஸோ தங்கமும் பாதாமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய வேலையும் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. அப்படிதான். அடுத்து பாருங்க, நம்ம மக்கள்கிட்ட கூப்பிட்டு முதலமைச்சர் ஐயா நிறைய விஷயங்களை பண்றாங்க. அதுல வேலு நாச்சியாருக்கு சிலை திறக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, வேலு நாச்சியார் யாரு, அவியலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னா சொல்லியிருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் நமக்கு தெரியும். அதில் நிறைய பெண்களும் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றி கேட்டால் உடனே ஞாபகம் வரக்கூடியது பெண்கள் முன்னேற்றம், வீரம். ஆங்கிலேயரை எடுத்து
பல வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 66 வயசு வரைக்குமே அவங்க வந்து நம்ம நாட்டோட விடுதலைக்காக அவங்க போராடினாங்க. வேலுநாச்சியார்னா ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப வீரமானவங்க. அவங்கள பார்த்து தான் இப்போ இருக்கிற பெண் குழந்தைங்களை வளர்றதுக்காக அவங்கள உதாரணம் காட்டி நாங்கள் எங்கள் வீட்டு பெண் குழந்தைங்கள அதே மாதிரி நாங்கள் வளர்த்துட்டு வரோம். ஒரு நாட்டையே வந்து அவங்களால கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க. பெண்கள் வீட்டை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம நாட்டை பார்த்துக்கிறதுக்கும் முன்வரணுங்கிற ஒரு கொள்கையை எல்லாருக்கும் கொண்டு வந்தவங்க அவங்க. தனி ஒரு பெண்மணியாக நின்று தன்னுடைய சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த தனிப்பெரும் தவ புதல்வி அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய தவ புதல்வின்னே சொல்லலாம். அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டெல்லி ஜான்சி ராணிலாம் வந்தாங்க. ஆனால் நம்ம வந்து தென்னாட்டின் ஜான்சி அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்கிறோம். அது தப்பு. முதல் தற்கொலைப்படை பெண்மணியான குயிலி அவங்க போர்ப்படையில தான் இருந்தாங்கங்கிறது கூடுதல் சிறப்பான செய்தி. நான் படித்ததுலேருந்து இப்போ இருக்கிற என் பிள்ளைகள் வரைக்கும் வேலுநாச்சியாரை பற்றி சிறப்பாக எல்லா பக்கமும் வருது. எல்லா காம்படிஷன்லேயும் அவங்கள பற்றி பேசாத இதுவும் இல்லை. ஆங்கிலேயர்களை விரட்டி எடுத்த பெண்ணுரிமை காத்த வீர மங்கை அவள். வேலுநாச்சியார்னு சொன்னால் தமிழ்நாட்டில் போராட்ட வீரர்கள் வந்து பெண்மணியிலே அவங்க ஒரு சிறந்த பெண்மணி. நம்ம மகளிர் தினம் கொண்டாடுறது அவங்கள மாதிரியான போராளிகளை மனசுல வச்சுட்டு தான் நம்ம அனைவருமே கொண்டாடணும். அவங்க நம்மளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக திகழ்கின்றார்கள். அதை தெரிந்து கொண்டால் அவருடைய வரலாற்றை படித்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும், வீரம் வரும். இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததா? அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் அன்போடு விடுபெற்றுக் கொள்வதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம்தான். மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, ரெண்டும் கலந்து வர்றதுனால உடல்நிலை சரியில்லாமல் போயிருது. பிறகு சளி பிடிச்சி தொந்தரவு பயங்கரமாக இருக்கு. தொண்டை வரமாட்டேங்க, குரல் வரமாட்டேங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் உங்கள் உடல்நிலையை நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்களே உங்கள் உடல்நிலையை நல்லா பார்த்துக்கிடுங்க. சுடு தண்ணி குடிங்க, அப்பப்போ பழங்கள் சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா